நாம இப்ப என்ன பார்க்கலாம்னா, நாம பரலோகம் போனோம்னா பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமா வாழணும், தேவனுக்கு அவரை பற்றி கொள்ளணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப அதே போல நம்ம பிள்ளைங்களும் இருந்தா தான் பரலோகம் போவாங்கன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பிரேயருக்கு போவோம், நாம ஜெபம் பண்ணுவோம், நாம தேவனோட பற்றி கொள்வோம். நம்ம பிள்ளைங்களை என்ன பண்றோம்? அவன் படிக்கிறான், அவன் வேலைக்கு போறான், அவன் டயர்டா இருக்கிறான், அவனுக்கு என்ன மூடோ இப்படி சொல்லி பிள்ளைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, இதுதான் உண்மை. தேவனுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை பிள்ளைங்களை பார்க்கும்போது பிள்ளைங்க விஷயத்துல என்ன பண்ணிடுறோம்? தேவனுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை 2ஆம் பட்சமாக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? பிள்ளைங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே படிப்படியா இறங்கி போகுது. இப்ப பாருங்க, நோவாகட்டும், மோசேயாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்தமா இருந்தாதான் அவங்க தான் பரலோகம் போவாங்க, அவங்க பிள்ளைங்க போக மாட்டாங்கன்னு சொன்னாரு. இப்ப என்ன ஆச்சு பாருங்களேன், நோவாயோட பசங்களுடைய நிலைமை நமக்கு நல்லா தெளிவா தெரியும் இல்லைங்களா? ஏன்னா அவரு தன் பிள்ளைங்களுக்கு அதை கடத்தாம விட்டதுனால என்ன ஆச்சு? அந்த பிள்ளைங்களை அவருக்கு இருந்த அந்த நெருக்கமும் அவருக்கு இருந்த அந்த ஐக்கியமும் தன் பிள்ளைங்க கிட்ட அதை ஏற்படுத்தி நீங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அதை கொடுக்காதனால, அதை அவங்களை கடைபிடிக்க வைக்காதனால என்ன ஆச்சு? அவங்க கர்த்தருக்கு பரிசுத்தமா இல்லாம பயங்கரமான சந்ததி உருவாச்சு இல்லைங்களா? பாருங்க, மோசேயா எவ்வளவு தேவனுக்கு பிரியமானவரா இருந்தாரு இல்லைங்களா? ஆனா அவர் பிள்ளைங்க பாருங்க, கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இல்லையா, கர்த்தரோட அடுத்த லெவலுக்கு வரல இல்லைங்களா? சாமுவேல் ஐயா பாருங்க, அவர் பிள்ளைங்களும் சரியில்லை, எல்லாம் போயிட்டாங்க இல்லைங்களா? அப்ப ஏலின்னு ஒருத்தர் இருந்தார், சாமுவேலுக்கு முன்னாடி இருந்தாரு ஏலி, அவர் பிள்ளைங்க பாருங்க. அப்போ கர்த்தருக்குள்ள நாம இருந்தோம்னா தேவன் நம்ம பிள்ளைங்களை தானா கூட்டு வந்து வரணும் கிடையாது. நம்ம பிள்ளைங்களையும் என்ன பண்ணணும்? நாம என்ன விஷயத்துக்காக தேவனை பிடிச்சிட்டோம், எப்படி பிடிச்சிட்டோம், நம்ம இன்னைக்கு எப்படி தேவனோடு இருக்கோம், இது இருக்கணும் உண்மை உத்தவமா. அதை போல நம்ம பிள்ளைங்களையும் பிடிச்சிக்க வைக்கணும். அதுக்கான காரியத்தை நம்ம செய்யணும். அப்படி நாம செய்யும் போது நம்ம காரியம் இன்னும் பலப்படும். அல்லேலூயா. அப்ப நாம கர்த்தரோட வைராக்கியமா உண்மை உத்தவமா இருப்பது போல நம்ம பிள்ளைங்களும் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தரோட இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு பரலோகம். நாம இன்னைக்கு எவ்வளவு நேசிக்கிற பிள்ளைங்க, நாம இன்னைக்கு எவ்வளவு நேசிக்கிற நம்ம பேர பிள்ளைங்க இல்லைங்களா, சொந்தக்காரங்க, நண்பர்கள், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், அவங்கள நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்றதுனால மட்டும் அவங்க பரலோகம் போவாங்கன்னா கிடையாது. அவங்க பரிசுத்தமா வரணும், அவங்க கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கணும். எப்படி நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையும் உத்தமும் பரிசுத்தமும் வைராக்கியமா இருக்கிறீங்களோ அதை போல அவங்களையும் இருக்க வைங்க. அப்படி இருக்க வைக்கும் போதுதான் நம்ம கிட்ட ஏதாச்சும் குறைவுகள் இருந்தாலே நிறைவு பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது அடடா நம்ம இப்படி தேவன் பேசுவார் இல்லையா, அப்போ அவரு நமக்கு சுட்டி காட்டுவார், மகனே நீ இப்படி இருக்கிறப்பார், மகளே நீ இப்படி இருக்கிறப்பார், இதை நீ மாத்திக்க. அப்போ நீ அவங்ககிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் அவனும் மாறுவான், அவனை திருந்துவான், 2 பேரும் சேர்ந்து என்ன பலமா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழி நடத்துவார் இல்லைங்களா? அப்ப நாம இன்னைக்கு தேவனை ருசி கண்டிருக்கோம், தேவனை இருக்கப்பட்டு இருக்கோம். அதான் நம்ம பிள்ளைக்கு கடத்தணும், அவனுக்கு அதை புரிய வைக்கணும், அவனுக்கு அதை நம்ம புரிய வைக்கணும். என் பிள்ளைகிட்ட தேவனை பிடிச்சுக்கப்பான்னு மட்டும் வாயில சொல்லக்கூடாது, அவனுக்கு அந்த ருசியை அவன் உணரத்தக்கதான செயல்களை நம்ம செய்யணும். முதல்ல நம்ம அந்த நடவடிக்கைகளை எடுக்கணும், ஜெபிக்கவும் செய்யணும். வெறுமனே எசப்பா என் பிள்ளைக்காக இல்ல, நாம செயல்ல கொண்டு வரணும். அவனை படிக்கவை இல்ல அவனை திட்டையோ, நம்மளோட தோலுக்கு வளர்ந்த மகனா இருந்தாலும் நாம வச்சிருக்க அந்த பாசமும் பிரியமும் அவன் தோலுக்கு மேல வளர்ந்தாலும் அது மாறாம அதிகமா தானே இருக்கு. அப்போ கூப்பிட்டு எந்த எப்பா இந்த கஷ்டம் உனக்கு போகணும், நீ ஜெயிச்சு ஜெபம் பண்ணு சொல்லிக்கிட்டே இருங்க, அவங்களுக்கு அதை புரிய வச்சுக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வேதனையும் வலியும் வரும் பாருங்க. அப்போ எங்க அம்மா இல்ல எங்க அப்பா, எங்க சொந்தக்காரர், எங்க மாமா, யாரோ நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் இதை சொல்லிக்கிட்டே இருந்தார்ல, அப்ப நாம போய் என்ன பண்ணலாம், சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்யும் போது தேவன் அவங்களை தொட்டு அவங்க தேவனோட இருக்கப்பட்டுக் கொள்வாங்க. இன்னைக்கு நீங்க தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பைத்தியமா இருக்கிறீங்க, அல்லேலூயா. உங்க சந்ததியும் அப்படியே இருந்தாதான் பரலோகம் வரும். இல்ல நான் இருக்கிறேன் இவங்க வந்துருவாங்க, அவங்களும் சும்மா அவங்களும் ஜெபிக்கிறாங்க, அவங்களும் தேவனோட இருக்காங்க, அவங்க அப்படி இல்ல. நீங்க வைராக்கியமா இருக்கிற போல, நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் தர போல உங்க பிள்ளைங்களும் தராங்களா, உங்க பிள்ளைங்களும் தேவனை தேடுறாங்களாங்கிறத தயவு செய்து ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை செய்ய சொல்லுங்க. அவங்கள உலகத்தை விட்டு பிடுங்குங்க, கர்த்தருக்குள்ள நாட்டுங்க. அப்பதான் அவங்க எங்க போவாங்க? பரலோகம் போவாங்க. சரிங்களா? நமக்கு அன்பானவங்களை நம்ம இட்டுட்டு இழந்துட்டு போக கூடாது. நாம பரிசுத்தமா இருந்தா நம்ம பிள்ளை போகுமான கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது. சரிங்களா? நான் அதை கீழே இதுல போடுறேன் எந்த வசனம் சொல்லி நீங்க தயவு செய்து பாருங்க. அதனால தயவு கூர்ந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், தேவனுக்கு உண்மையான பிள்ளைகள், தேவன் மேல வாஞ்ச உள்ள பிள்ளைகள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் எல்லாரும் தன் பிள்ளைகளை பரலோகம் வரணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா
அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற வைராகியத்தை அவங்க கிட்ட கடத்துங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்கள பிடிச்சிக்க சொல்லுங்க, அந்த வைராகியத்தோட வாழ அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சின்ன வயசா இருந்தா இப்போதுல இருந்தே சொல்லி கொடுங்க, பெரிய வயசா இருந்தா கதறி வேதனைப்பட்டுனா சொல்லி கொடுங்க, தவறுனதுக்காக மனம் வருந்தி சொல்லி கொடுங்க. அவங்க அப்பதான் பரலோகம் வருவாங்க. காலம் ரொம்ப சமீபமா இருக்கு. நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது இல்லையா, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைங்களுக்கு உண்மையிலே தெரியும் இதுதான் கடைசி காலம், இன்னும் காலம் கிடையாதுன்னு சொல்லி நல்லா தெரியும். அதனால நாம நம்ம பிள்ளைங்களை காத்துக்கொள்ளணும்னா நாம பரிசுத்தமா இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம பிள்ளைங்களையும் பரிசுத்தமா இருக்க கண்டிப்பா தூண்டணும். அதனால பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி நாம இன்னும் பரிசுத்த பிள்ளைங்களுக்கு இதயத்தை செலுத்தி தேவனோடு அவங்களை இணைப்போம். நாமும் பரலோகம் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், அல்லேலூயா.